அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி விடையில் ஒரு கப் அரிசி மாவு இருந்தால் போதுங்க. நமக்கு ஒரு ஹெல்த்தான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாவோ இல்லாட்டி நீங்கள் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியாக கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும், அவ்வளோ அருமையாக இருக்கும். அதே சமயம் ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா ஹீட்டானது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ அதோடையே ஒரு கொத்து நான் கருவேப்பிலையை நறுக்கி சேர்த்துருக்கேங்க. நல்லா பொரிஞ்சதும் ஒரு 1/2 கப் அளவுக்கு வெங்காயமும் ஒரு 2 பச்சை மிளகாவும் நறுக்கி சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் இருக்கும் நறுக்கி சேர்த்துருக்கேன். நான் கொஞ்சமான குவான்டிட்டியில் தான் ஒரு கப் அளவுக்கு தான் நான் செய்ய போகிறேன். உங்களுக்கு நிறைய தேவை அப்படின்னா அதுக்கு தேவையான அளவு நீங்கள் கூடுதல் குறைச்சும் நீங்கள் சேர்த்துக்க வேண்டியதாங்க. பாருங்கள், இந்த மாதிரி வெங்காயத்தை கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போ இந்த மாதிரி வதக்கிட்டு ஒரு 1/2 கப்பு அளவுக்கு இருக்கும் துருவிய தேங்காய் நான் சேர்த்துருக்கேன். தேங்காவை சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. இந்த ரெசிபி நம்ம தேங்காய் சேர்த்துலாம் செய்கிறதுனால அவ்வளோ சூப்பராக இருக்கும். சிம்பிளாக செஞ்சிடலாம். நம்ம டெய்லி நம்ம இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி இதுக்கு மாற்றாக நம்ம ஒரு நாளைக்கு இந்த மாதிரி சிம்பிளாகவும் நம்ம செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாங்க. இதுக்கு ஒரு தேங்காய் சட்னி இருந்தால் கூட தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு நமக்கு நல்லாவே இருக்கும். அவ்வளோதான், நல்லா வதக்கிட்டேன். ஒரு 2 நிமிஷம் அது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப்பு ஃபுல்லாக நான் அரிசி மாவு எடுத்துக்கிறேன். இது ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செஞ்சிட்ருக்குறேங்க. நம்ம வதக்கி வச்சுருந்து இந்த வெங்காயம், தேங்காய், பச்சை மிளகாய் மிக்சிங் எடுத்து நம்ம அதோடு சேர்த்துலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை நீங்கள் ஒரு நைட்டு நீங்கள் ஈவினிங் செய்கிறீங்கன்னா நைட் வச்சு சாப்பிட்டா கூட நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு நல்ல ஒரு சரியான கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். ரொம்பவும் லூஸ் ஆகிட்டாலும் நமக்கு இந்த ரெசிபி சரியாக வராது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கையை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து சின்ன சின்னதாக நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு பால்ஸ் பிடிச்சிக்கிறேங்க. ரொம்பவும் பெருசாக இல்லாத நீங்கள் சின்ன சின்னதாக செஞ்சு நம்ம தட்டி விட்டு போடும்போது உங்களுக்கு நல்லா உள்ள மாவெல்லாம் நல்லா வெந்து கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக இருக்கும். ஒரு கப் அரிசி மாவுக்கு ஒரு 8 பால்ஸ் எனக்கு ஒரு மீடியம் சைஸ் பிடிச்சதுக்கு வந்துச்சு. ஒரு பிளேட்டை திருப்பி போட்டு கவர் சேர்த்துடலாங்க. அந்த கவரில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டு நம்ம இந்த மாதிரி தட்டி போட்டுற வேண்டியது தான். உங்கள்கிட்ட வாழை இலை இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் வாழை இலையில் கூட தட்டி சேர்க்கலாம். ஒரு இரும்பு தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருந்ததை எடுத்து ஒன்று ஒன்றா சேர்த்துற வேண்டியது தான். லோ ஃப்ளேமில் வச்சு சுற்றி நீங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னா ஒரு ஸ்பூன் எண்ணெய் கூட நீங்கள் இந்த சமயத்தில் சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கலை. அவ்வளோதாங்க. நல்லா உங்களுக்கு வெந்து வர வரைக்கும் இந்த மாதிரி வேக விட்டு நீங்கள் எடுத்துருங்க. சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் ஒரு தேங்காய் சட்னியோட கூட செஞ்சு சாப்பிட்லாங்க. நான் இன்றைக்கி எதுவுமே செய்யலை, வெறுமனையே நாங்கள் சாப்பிட்டுட்டோம். ஈவினிங் டைமில் கூட ஒரு காஃபியோடு நீங்கள் இதை ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். செகண்ட் பேட்ச் அதேமாதிரி போட்டுட்டு இருக்கிற மாவு எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சு. நம்ம சூடாக இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், கையில் எடுக்கும்போது அவ்வளோ ஒரு கிறிஸ்பியாகவும் சூப்பராக இருந்துச்சு தெரியுமா. சிம்பிளாக ஈஸியான ஒரு ரெசிபி. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அரிசி மாவு உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா. வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.